Welcome friends, welcome to Vidya's Cooking. இன்னைக்கு ஒரு mixed microgreens and strawberry வச்சு ஒரு அற்புதமான ஒரு salad, refreshing ஆன salad. நீங்க seasonal fruits and vegetables இந்த saladல நீங்க சேர்க்கலாம். நம்ம வந்து இந்த microgreens ரெகுலரா கன்சியூம் பண்றது ரொம்ப நல்லது. இதுல வந்து நான் mixed microgreens நான் சேர்த்து செஞ்சிருக்கேன். அது தவிர்த்து நான் வந்து shaved cheddar cheese யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு செக்மெண்ட்ஸ், அதாவது வெறும் அந்த ஆரஞ்சு சுளைகள் யூஸ் பண்ணியிருக்கேன். பீச் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஸ்ட்ராபெரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரிஸ் வந்து பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். வால்நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சுகர். அந்த வால்நட்டை வந்து நான் டாஃபி தயார் பண்ண போகிறேன். அந்த வால்நட்டுக்காக, அந்த டாஃபி தயார் பண்ணுறதுக்காக சர்க்கரை தேவைப்படும். பால்சாமிக் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லைம் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கீரை துளிர்கள் ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம பாடி இமீடியட்டாக அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறது. ஸோ டயபெட்டிக் பீப்புள், ஆர்த்தரைட்டிஸ் பீப்புள் இந்த மாதிரி மைக்ரோக்ரீன்ஸ் அந்த துளிருங்க வந்து கீரைங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மெடிசன்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த பேஷண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து நிறைய கீரைங்க சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு நான் டாஃபி தயார் பண்ண போகிறேங்க. அந்த நல்லா ஒரு வால்நட் மிட்டாய் மாதிரி தயார் பண்ண போகிறேன். கலக்கா மிட்டாய் மாதிரி ஒரு வால்நட் மிட்டாய் தயார் பண்ண போகிறேன். ஸோ வந்து சர்க்கரையை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண போகிறேன். சர்க்கரையை மிதமான தீயில் நல்லா ஃப்ரை பண்ணேன். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணேன். இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை நல்லா ரொம்ப ஹார்ட் கிறிஸ்டல்ஸாக கிடைக்கிறது. அது சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கலரிட்டே இருக்கணும். மிதமான தீயில் வச்சு நல்லா கலரிட்டே இருந்தோம்னா அது நல்லா ப்ரௌன் கலர் வந்து ஒரு முத்துப்பதம் மாதிரி வரும். ஸோ நல்ல ஒரு டாஃபி கன்சிஸ்டன்சி வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் அந்த வால்நட்ஸ் அதில் சேர்த்துன்னா அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகி அந்த வால்நட்ஸ் மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த வால்நட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு வந்து எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வால்நட்ஸ் ரெகுலராக சேர்க்குறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு போன்ஸ் வந்து டென்சிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஹெல்த் இந்த வால்நட்ஸ். அதில் இருக்கிற ஆயில் வந்து, அந்த வால்நட் ஆயில் வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வால்நட் மேலே அந்த சர்க்கரை கோட்டானதும் எடுத்து ஒரு பிளேட்டில் நான் வச்சுட்டேன், ஆற விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நம்ம சாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சுகர் அப்படியே இருக்குது. நான் அது வேஸ்ட் பண்ண விரும்பல. அதுலேயும் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பால்சாமிக் வினிகர் சேர்த்து அந்த பால்சாமிக் வினிகரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண போகிறேன் மிதமான தீயில். அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா அந்த பால்சாமிக் வினிகர் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு டீஸ்பூன் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்க போகிறேன் அந்த பால்சாமிக் வினிகரில். மிதமான தீயில் வச்சு நல்லா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கொதி வந்தாக்கா போதும், இந்த பால்சாமிக் வினிகர் ரெடியூஸ் ஆகிடும். நீங்கள் நிறைய ரெடியூஸ் பண்ண தேவையில்ல. நிறைய ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அது கேரமலைஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஒட்டிக்கும் கடாயில். ஸோ ஆன மட்டுக்கும் அது பபிள்ஸ் வந்ததும் அதை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிட வேண்டியது தான். ஸோ அந்த பால்சாமிக் வினிகர் நல்லா ரெடியூஸ் ஆகிடும். இது வந்து நம்ம சாலட் மேலே ட்ரிசில் பண்ணோம்னா நல்லா புளிப்பாக, நல்லா டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்சாமிக் வினிகர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சாலட் அசம்பிள் பண்ண போகிறேன். நான் என்னென்ன கீரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ஃபால்ஃபா கீரை, சன்ஃப்ளவர், ரேடிஷ், பீட்ரூட் கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேடிஷ், சன்ஃப்ளவர், அல்ஃபால்ஃபா கீரைலாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் வந்து மாத்திரைங்கள்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீரைங்க நம்ம ரெகுலராக சேர்க்கறது ரொம்ப நல்லது. சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபியில். நான் வந்து ஸ்ட்ராபெரி எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்ச தொட்டு நான் ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். அண்ட் ஆரஞ்ச் செக்மெண்ட்ஸ் அண்ட் பீச்சஸ் ஏற்கனவே வந்து டின்னில் இருந்தது வீட்டில். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட் அண்ட் பெப்பர் வந்து கொஞ்சமாக மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸு அண்ட் மைக்ரோக்ரீன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் அது மேலே வந்து ஷேவ் பண்ண செடார் சீஸை நான் தூவி அந்த வால்நட்ஸை சாப் பண்ணிட்டேன். அந்த வால்நட்ஸ் சாப் பண்ணதை வந்து மேலே தூவி மேலே வந்து பால்சாமிக் வினிகர் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணதை நான் நல்லா ட்ரிசில் பண்ணி இதை நான் சர்வ் பண்ண போகிறேன். அற்புதமான ஒரு சாலடு. எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த டீட்டெயில் ரெசிபி வந்து என்னோடய ப்ளாகில் இருக்கும். ப்ளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டைரக்ட் யூ டு மை ப்ளாக்.
For regular updates in Instagram, Facebook and Twitter like பண்ணுங்க. எல்லா லிங்க்ஸுமே description box below this video இருக்கும். The same recipe is also posted in YouTube English லிங்க் description box below this video இருக்கும். எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அற்புதமான சாலட் பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அருமையான நியூட்ரிஷியஸ் சாலட் வந்து வீட்லேயே தயார் பண்ணி சாப்பிடுங்க. இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு thumbs up கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த புதிய ரிவ்யூ அண்ட் வீடியோ ரெசிபியோட திருப்பியும் சந்திக்கும் வரை. This is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye bye.